அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் வித் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சிம்பிளிகேஷனில் சீரியஸ் டைப்பில் கொடுத்துருந்து, அதாவது தொடர் வரிசையில் கொடுத்துருந்து சிம்பிளிகேஷன் கேட்டால் எப்படி போட போனதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது கொஷின் பாருங்க. 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம்? இதை ஒன்லேருந்து 1/2 கழிக்கணும், இது கழிக்கணும், இதை கழிக்கணும், இதை கழிக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தா இதையும் நம்ம ஷார்ட்கட்ல போடுவோம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் ரொம்ப லேட்டாக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் போடலாம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் கவனிச்சாதான் அதுக்கடுத்த வர சம்லாம் இந்த மாதிரி டைப்ல எப்படி ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்ல போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துங்க, லாஸ்ட் நம்பரை எடுத்துங்க. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம சால்வ் பண்ணாவே ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தொடர் வரிசையில கொடுத்துட்டு நம்ம சம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க, அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாவே ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம இதை பண்ணலாம் பாருங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1 மைனஸ் 1/2 அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு. 1 மைனஸ் 1/2ன்றது எடுக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1 மைனஸ் 1/5 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் இப்போ ஷார்ட்கட்ல. ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம். 1 மைனஸ் 1/2னா கீழே 1 தான் அர்த்தம். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம். 2 1 2 மைனஸ் நடுவுக்கு மைனஸ் போடுறோம். ஓர் 1 1 டிவைட் பை ஓர் 2 2 ஜஸ்ட் குறுக்கு பெருக்கல் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ 2 1 கழிச்சால 1 இந்த 2. இப்போ நமக்கு வந்து இந்த நம்பரை சால்வ் பண்ணா 1/2 ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை சால்வ் பண்ணோம். இதை நம்ம என்ன பண்றோம்? குறுக்கு பெருக்கல் பண்றோம். 5 1 5 மைனஸ் ஓர் 1 1 ஓர் 5 5. 5ல 1 போச்சுனா வரும் 4 4/5. இப்போ இது கிடைக்குது. இப்போ பாருங்க, இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை எடுத்துட்டு இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தா, சீரிஸ் டைப்ல கொஸ்டின் கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் சால்வ் பண்ணி ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 மைனஸ் 1/2. இப்போ 1லேருந்து 1/2 மைனஸ் பண்ணா இது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி 2 1 2 ஓர் 1 1 போட்டு 1/2 கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் என்னது? 1 மைனஸ் 1/5. இதை சால்வ் பண்ணும்போது 5 1 5 ஓர் 1 1 போடும்போது நம்மளுக்கு 4/5. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் சால்வ் பண்ணிட்டோம், லாஸ்ட் நம்பரையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஆன்சர் ஈஸியா வந்துடும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஈஸியான ஸ்டெப் இங்கே தான் ஷார்ட்கட் நம்ம கத்துக்கணும். அதாவது இந்த 2 நம்பரும் பாருங்க, இந்த 2 நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்பருக்கு நடுவில் மைனஸ் இருக்கான் பிளஸ் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துல என்ன இருக்கு? மைனஸ் சீரீஸ்ல இருக்கு. மைனஸ் இருந்தா இந்த 2 சால்வ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வரதுல நியூமினேட்டர் எடுத்துங்க. ஓகேங்களா? செகண்ட் வரதுல டினாமினேட்டர் எடுத்துங்க. இதுதான் 1/5 தான் இதோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. நீங்க இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி சீரீஸ்ல சம் கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது ஃபைனலா இது 1/2 வருது, இதுக்கு 4/5 வருது. ஓகேங்களா? இந்த ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் இருக்குதுல, மைனஸ்ல இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நியூமினேட்டர் அதாவது தொகுதி எடுத்துங்க, செகண்ட்ல இருக்கிற பகுதி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நியூமினேட்டர் எடுத்துங்க, செகண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருக்க சால்வ் பண்ணதோட நியூமினேட்டர் எடுத்துங்க, செகண்ட்ல இருக்க சால்வ் பண்ணதோட டினாமினேட்டர் எடுத்துங்க. இது தொகுதி, இது பகுதி எடுத்துங்க. அப்போ இதோட தொகுதி வந்து 1, அதான் நியூமினேட்டர், டிவைடட் பை இரண்டாவது இருக்க நம்பர் பகுதி என்ன வருது? 5. அப்போ ஆன்சர் வந்து 1/5. சப்போஸ் பிளஸ்ன்னு இருக்கு, அப்போ நான் பிளஸ் பிளஸ்ன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணிருக்கலாம், இதே மாதிரி தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல செகண்ட்ல இருக்கிற நியூமினேட்டர் எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டினாமினேட்டர் எடுத்துப்போம். 4/2 வந்திருக்கும். சொல்ல வரேன், சப்போஸ் பிளஸ் இருந்தா. எப்படி சார் எக்ஸாம்ல நான் வந்து பிளஸ் இருந்தா மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன். பிளஸ்னா நெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுங்க. பிளஸ்ல இருக்குன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த நம்பர், அடுத்த நம்பர்ல இருக்கிற நீங்க நியூமினேட்டரை எடு அப்படின்னு அர்த்தம். மைனஸ்னா அதே நம்பர், மைனஸ் இருந்தா அதே நம்பர்ல இருக்கிற தொகுதியில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கோ, அதுக்கு அடுத்த நம்பர்ல பகுதி எடுத்துக்கோ. இது மைனஸ் இருந்தா. பிளஸ் இருந்தா நெக்ஸ்ட் அப்படின்னா வச்சுங்க. அப்ப 2 நம்பர்ல நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த நம்பர்ல இருக்கிற நீ தொகுதியை ஃபர்ஸ்ட் எடு, அப்புறம் இதுல இருக்கிற பகுதி எடு, நியூமினேட்டர் எடு, டினாமினேட்டர் எடு. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. இன்னொரு சம் இதே மாதிரி போடுவோம். திரும்ப இந்த சம் அப்படியே சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சீரீஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க. நீங்க இங்க டாட் 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 கொடுத்திருந்தாலும் அதே தான்.
இதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர், டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் நம்பர், இது அப்படின்னு தான் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து சால்வ் பண்ணுறோம். சால்வ்னா பெரிய சால்வ் கிடையாது, ஜஸ்ட் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். 1லேருந்து அரையை கழிச்சா அரை, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லலாம். நான் குறுக்கு பெருக்கல் பண்ணி போட்டிருக்கேன். 1லேருந்து 1/5 கழிச்சா குறுக்கு பெருக்கல் பண்ணால் 4/5. இப்போ 1/2 4/5 ஆன்சர் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிற தொகுதியும் செகண்ட் நம்பரில் இருக்கிற பகுதியும் தான் ஆன்சர். சப்போஸ் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் நம்பரில் இருக்கிற தொகுதியும் ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ள பகுதியும் தான் ஆன்சர். அதான் நியூமினேட்டர் டினாமினேட்டர், தொகுதினா நியூமினேட்டர், பகுதினா டினாமினேட்டர். ஓகேங்களா, அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிற தொகுதி, செகண்ட் நம்பருக்குள்ள பகுதி, அதான் ஃபர்ஸ்ட் நம்பரில் நியூமினேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர். அப்போ ஆன்சர் வந்து 1/5 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இன்னொரு சம்மையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, செகண்ட் சம்மு சீரிஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதாவது 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 டாட் 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 கொடுத்துட்டு 1 - 100 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சீரிஸ் டைப்ல கொடுத்துருந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டால் நம்ம ஷார்ட்கட்ல எப்படி ஈஸியாக போடலன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க, டிட்டோக்கு அப்புறம் வர லாஸ்ட் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 1 - 1/3 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1 - 1/100 இதுதான் லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது வந்து இதை சால்வ் பண்ணோம். கீழே சால்வ் பண்ணால் குறுக்கு பெருக்கல் பண்ணோம். குறுக்கு பெருக்கல்னா 3 1 3 மைனஸ் 1 1 1 டிவைட் பை 1 3 3. ஓகேங்களா, இப்போ வந்து 3ல 1 போச்சுன்னா 2 2/3. இப்போ இதை சால்வ் பண்ணால் இதான் வருது. இப்போ லாஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணுறோம். கீழே 1க்கு தான் அர்த்தம், குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். 100 1 100 மைனஸ் 1 1 1 டிவைட் பை 1 100 100. அப்போ இது வருது. இதுக்கப்புறம் 100ல 1 போச்சுன்னா 99 டிவைட் பை 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் இது வருது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சீரீஸில் கொடுத்துருந்து நம்மளை சால்வ் பண்ண கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணால் 2/3 சால்வ்னா குறுக்கு பெருக்கல் பண்ணால் 2/3, இதை குறுக்கு பண்ணால் 99/100. இப்போ ஆன்சருக்கு வந்துடணும். இப்போ ஆன்சர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக சொல்லலாம். ப்ளஸ்ஸா மைனஸான்னு பாருங்க. மைனஸில் இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிற தொகுதியை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் தொகுதி என்னது 2. ஓகேங்களா, அதே செகண்ட் நம்பர்ல இருக்கிற பகுதி எடுத்துக்க. பகுதி என்னது 100. அப்ப 2/100. ஆனா 2/100 நீங்க ஆப்ஷன்ல தேடும் போது சப்போஸ் ஒரு டைம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா 2/100 கேன்சல் பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். எந்த வாய்ப்பாடு, அதே 2 வாய்ப்பாடு, 1 2 2 50 2 100. அப்ப ஆன்சர் என்ன வரும் 1/50. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம் கேட்டா ஏதோ பெரிய டஃப்பான சம் விட்டு வந்துடாதீங்க, ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க, சால்வ் பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சர்ல ஆன்சர் இங்க கண்டுபிடிக்கும். சால்வ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பிளஸ்ஸா மைனஸா பாருங்க. மைனஸா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற தொகுதியும் செகண்ட் நம்பர்ல இருக்கிற பகுதியும் ஆன்சரா போடுங்க. சிம்பிளை பண்ண முடிஞ்சா சிம்பிளை பண்ணி போடுங்க. சப்போஸ் பிளஸ்ஸா இருந்தா பிளஸ்னா நெக்ஸ்ட் அடுத்த நம்பர்ல தொகுதி எடுத்துங்க. அதே ஃபர்ஸ்ட் நம்பர்ல ரெண்டாவது நம்பர் தொகுதி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல பகுதி எடுத்துங்க. எடுத்து 99/3. சப்போஸ் இது பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 99/3 வந்திருக்கும். மைனஸ் கொடுத்தனால 2/100 வந்து சால்வ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா, பாருங்க மூணாவது சம் பாருங்க. 1 - 1/x + 1, 1 - 1/x + 2, 1 - 1/x + 3, 1 - 1/x + 4 இப்படி கொடுத்துருக்காங்க. சீரிஸ் டைப் தொடர் வரிசையில் கொடுத்துருந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் மாடலில் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. இந்த மாதிரி சம் இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ரொம்ப டஃப்பான சம் விட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 1 - 1/x + 1 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1 - 1/x + 4 இதுதான் லாஸ்ட் நம்பர். இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல மைனஸ் இருந்தால் என்ன பண்ணும், பிளஸ் இருந்தால் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, இது வரக்கூடிய ஆன்சர் பாருங்க. கீழே 1க்கு தான் அர்த்தம், குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. x + 1யும் ஒரு டைம், x + 1 ஒரு டைம் பெருக்குனா அதே x + 1 தான் வரும். ஓகேங்களா, x + 1 ஒரு டைம் பெருக்குனா அதே x + 1 தான் வரும். x + 2 போட்டுறாதீங்க, கூட்டாதான் 2 வரும். இப்போ வந்து அதுக்கப்புறம் மைனஸ் போடுறோம். ஓர் 1 இப்போ கீழே ஓர் x + 1 x + 1 இதுதான் வரும். ஓகேங்களா, திரும்ப பாருங்க. x + 1 ஒரு டைம் பெருக்கிறோம். ஓர் x + 1 x + 1 மைனஸ் நடுவில் இருக்கு, மைனஸ் போடுறோம். ஓர் 1 திரும்ப ஓர் x + 1 x + 1 இதை இங்கே போட்டிருக்கோம். இதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததுல என்ன வரும், +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் இருக்கும், மேலே x மட்டும் இருக்கும், கீழே x + 1 இது இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இதையும் சால்வ் பண்றோம். கீழே 1க்கு தான் அர்த்தம், குறுக்கு பெருக்கல் பண்றோம். x + 4 ஒரு டைம் பெருக்குனா அதே x + 4 தான் வரும். ஓகேங்களா, மைனஸ் ஓர் 1 டிவைட் பை ஓர் x + 4 x + 4 இதை போட்டோம்.
இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது அப்படியே போடுறோம். 4 1 கழிச்சவள 3, அப்போ 3 எக்ஸ் பிளஸ் 3 கீழே என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 4 இது வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் சால்வ் பண்ணிட்டோம், ரெண்டாவது நம்பரையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஆன்சருக்கு வரும். ஆன்சர் எப்படி சொல்லியிருந்தோம், நம்ம ஈஸியாக போடலாம். அதாவது ஆன்சர் பார்க்கும்போது ரெண்டுத்துல எப்படி ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னா, கொடுத்துக்கிறதுல மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கான்னு பாருங்க. ஒன்றுக்கு பக்கத்துல இந்த நம்பரை பார்க்கக்கூடாது, ஒன்றுன்ற நம்பர் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, பகுதியில் வரணும் பிளஸ்ஸா மைனஸ்ன்னு பார்க்காதீங்க. ஒன்றுன்ற நம்பர் பக்கத்துல வந்து மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பரோட தொகுதியும் எக்ஸ் டிவைட் பை செகண்ட் நம்பரோட பகுதியும் எடுத்துங்க, எக்ஸ் பிளஸ் 4. ஃபர்ஸ்ட் நம்பரோட தொகுதி எக்ஸ், செகண்ட் நம்பரோட பகுதி வந்து எக்ஸ் பிளஸ் 4. சப்போஸ் பிளஸ் இருந்தா செகண்ட் நம்பரோட தொகுதி ஃபர்ஸ்ட் நம்பரோட பகுதி எடுத்துக்கணும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. இந்த மாடலை மறந்துடாதீங்க, மனப்பாடம் ஒன்றும் பண்ண வேணாம். ஈஸியாக அந்த மாதிரி சம் வந்தால் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சால்வ் பண்ணுறோம். மைனஸ்னா என்ன பண்ணோம், ப்ளஸ்னா என்ன பண்ணோம், அதை வச்சு ஆன்சர் ஈஸியாக போடலாம். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 4 அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இந்த சம் பாருங்க. 1 + 1/2 1 + 1/3 1 + 1/4 டாட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 + 1/100 இது கொஸ்டின். தொடர் வரிசையில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிகேஷன் எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு நம்மளுக்கு 1 + 1/2 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1 + 1/100 இது லாஸ்ட் நம்பர். இதே கான்செப்ட் தான். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இது கீழே ஒண்ணுக்கு தாத்தம் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 2 1 2 + 4 1 டிவைட் பை 4 2 2 1 கூட்டினா 3 3/2 இதை நீங்க போட்டுருவீங்க. அதே மாதிரி இதுவும் கீழே ஒண்ணுக்கு தாத்தம் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 100 1 100 + 4 1 டிவைட் பை 4 100 100 இதை போட்டலாம். இப்போ 100 1 கூட்டினா என்ன வரும் 101 டிவைட் பை 100 இதையும் போட்டுட்டீங்க. ஓகேங்களா, இதையும் சால்வ் பண்றோம். இந்த மாதிரி மெத்தட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணுங்க, லாஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணுங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு, சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பர் பக்கத்தில் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்றதை பார்க்கணும். பிளஸ் இருந்தா, இந்த நம்பர்ல பிளஸ் இருந்தா நம்ம நான் சொல்லியிருக்கேன்னா நெக்ஸ்ட் வர நம்பர்ல தொகுதி எடுத்துக்குங்க. அப்ப நெக்ஸ்ட் வர நம்பர்ல தொகுதி என்னது, இது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். ரெண்டாவது நம்பர்ல வர தொகுதி என்னது 101 டிவைடட் பை முதல்ல வர பகுதி எடுத்துக்க. இதுல வர நியூமினேட்டர், இதுல வர டினாமினேட்டர். அப்ப 101/2 இதுதான் ஆன்சர். பிளஸ் வரதுனால. சப்போஸ் மைனஸ் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருந்தோம், இதோட நியூமினேட்டரையும் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்க நியூமினேட்டரையும் செகண்ட் நம்பர் டினாமினேட்டர் எடுத்திருப்போம். அப்ப இந்த மாதிரி சம் வந்தா நம்ம வந்து ஈஸியா இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா, ஏன்னா விட்டுறாதீங்க, இந்த மாதிரி சம் கேட்கும் போது ஏதோ பெரிய சம்னு சொல்லிட்டு விட்டு வந்துடாதீங்க. நம்ம ஈஸியா கான்செப்ட் பிரகாரம் ஷார்ட்கட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ்னா என்ன பண்ணணும், அதை மட்டும் வந்துடாதீங்க. மைனஸா இருந்தா ஃபர்ஸ்ட்ல வர நியூமினேட்டர், செகண்ட்ல டினாமினேட்டர், அது ஆன்சர். பிளஸ்ஸா இருந்தா செகண்ட் நம்பர்ல வர நியூமினேட்டர், ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்த டினாமினேட்டர், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம் பாருங்க. 1 divided by 1 into 2 plus 1 divided by 2 into 3 plus 1 divided by 3 into 4 plus 1 divided by 4 into 5 plus dot 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 1 divided by 9 into 10. இந்த மாதிரியும் நம்மளுக்கு குரூப் டி எக்ஸாம்ல, நம்மளுக்கு வந்து என்டிபிசி எக்ஸாம்ல, ரயில்வே எக்ஸாம்லயும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம்லயும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது தொடர் வரிசையில் இருக்கு. ஓகேங்களா, அதே தொடர் வரிசை டைப்ல நம்ம வந்து எப்படி சிம்பிளிகேஷன் ஷார்ட்கட்ல தான் சொல்லி தரோம். இது மாதிரி கேட்பாங்க பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த சமூகம் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் பார்த்ததுல 1 + 1 டிவைட் பை ஏதோ ஒரு நம்பர், 1 - 1 டிவைட் பை ஏதோ ஒரு நம்பர் அப்படி கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆனா இந்த கொஸ்டின் பார்க்கும் போதே 1 டிவைட் பை 1 into 2 plus 1 divided by 2 into 3 3 into 4 4 into 5 தொடர் வரிசை பாருங்க. 1 into 2 தொடர்ந்து இருக்கு, 2 into 3 3 into 4 4 into 5 9 into 10 இது வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடி அப்படின்றாங்க. நீங்க இதை ஷார்ட்கட்ல போடாம ஸ்ட்ரெயிட், அதாவது ஸ்ட்ரெயிட் மாடல்ல போட்டா ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ஆன்சர் கரெக்டா வர முடியாது. ஸ்ட்ரெயிட் மாடல் என்னது 1 into 1/2 1/6 1/12 3 நாள் 12 இல்ல 1/12 4 5 1/20 இதெல்லாம் கூட்டி அப்புறம் நீங்க எல்சிஎம் எடுத்து போடுறதுக்குள்ள ஆன்சரும் கரெக்டா டைமும் உங்களுக்கு ரொம்ப வேஸ்டா போயிடும். ஷார்ட்கட் எப்படி போடலாம், அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஓகேங்களா, கொஞ்சம் அதுக்கப்புறம் மாறும். நீங்க வந்து 1 + 1/2 போட்டு எப்படி மாடல போன சம் போட்டோமோ அதே ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1 divided by 2 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் என்னது 1 divided by 9 into 10 இது லாஸ்ட் நம்பர். இதை போட்டோம். இப்போ அந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து மைனஸோ பிளஸா வச்சு நம்ம ஆன்சரை போடுவோம். ஆனா இதுல இந்த மாதிரி தொடர் வரிசை கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணனா, இந்த மாதிரி ஒரு ஆரோ இது வட்டம் போட்டுங்க. 1/1 இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், இது இந்த மாதிரி வட்டம் போட்டுங்க. ஏன்னா இது மாதிரி ஏன் சர்க்கிள் போட்டுக்கிறேன்னா, இந்த நம்பர் தான் இப்போ எடுக்க போறோம் 1/1.
ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், அந்த மாதிரி தொகுதி பகுதி, தொகுதியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், பகுதியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், தொகுதியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், பகுதியில் இருக்கிற லாஸ்ட் நம்பர், அந்த மாதிரி இது மாதிரி வட்டம் போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர் 1/1 எடுத்தோமா, அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இது 9ஆம் வந்துடும், 1/10 எடுத்துங்க. இந்த சம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குற கொஸ்டின்ல இதே மாடலை போட்டு பாருங்க, ஈஸியாக ஆன்சர் வரும். இப்போ 1/1 இருக்குது, 1/10 இருக்குது. இப்போ வந்து நம்ம பழைய மெத்தட் பிரகாரம் போட்டுட்டு தொகுதி பகுதியில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துக்கிறதுனால இங்க என்ன பண்ணனா, இங்க இந்த நம்பருக்கு நடுவில் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்க. பிளஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் போடணும். இங்க பிளஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் போடணும். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க பிளஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும் தான். இப்போ பாருங்க 11 எவ்வளோ 10 மைனஸ் 1 எவ்வளோ 1 குறுக்கு பெருக்கல் தான், டிவைட் பை 10 10 அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ 10 மைனஸ் 1 டிவைட் பை 10ன்னு வருது. இப்போ வந்து 10 1 கழிச்சால 9, அப்போ 10. இப்போ ஆன்சர் வந்து 9/10 தான். நீங்க வந்து இதை நீங்க சால்வ் பண்ணி கூட்டிட்டு எல்சிஎம் எடுத்து போட்டாலும் இதே 9/10 தான் வரும். திரும்ப சொல்றேன் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, அதே இதுல லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், சர்க்கிள் போட்டு அந்த ரெண்டு நம்பர் எடுத்து எழுதிங்க. 1/1 1/10. இங்க பிளஸ்ஸா மைனஸா பார்க்கும்போது இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸை போடுங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க. அதாவது 10 1 10 மைனஸ் 1 1 10 10 10 1 கழிச்சா 9 9/10 தான் ஆன்சர். இது வந்து 60 போட வேண்டிய சம்மை ஷார்ட்கட்ல உடனே நம்ம ஈஸியா போடலாம். இதே மாதிரி இன்னொரு சம்மை நம்ம செகண்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, அதே தான் போன சம் பார்த்த அதே மாடல் தான். 1 5/6 1 6/7 பிளஸ் 1 7/8 பிளஸ் 1 8 அதாவது 8 × 9 பையன்றா இன்ட்டு 5 × 6 6 × 7 7 × 8 8 × 9. இப்போ நம்ம இது எப்படி போடலாம்? அதே தான் பாருங்க, தொடர் வரிசை தான். ஓகேங்களா? இப்போ 5 6 6 7 7 8 8 9 தொடர் வரிசையில இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, இதுல லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. அதே இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 1 5 × 6 இருக்கு. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 1 8 × 9 இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரை ரவுண்ட் பண்ணீங்க, லாஸ்ட் நம்பரை ரவுண்ட் பண்ணீங்க. இப்போ இங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணா வருது, இது 1/5, இந்த இடத்துல 1/9 வரும். இப்போ இங்க பிளஸ் இருந்தா இங்க என்ன போட சொல்லிருக்கேன், மைனஸ். இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் போட்டுருவோம். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 9 1 9 மைனஸ் 5 1 5, அப்புறம் 9 5 45. இப்போ 9ல் 5 போச்சுன்னா 4 டிவைட் பை 45. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸிங்க. இந்த மாடல்ல நீங்க வந்து ஷார்ட்கட்ல போட்டா ஈஸியா நம்ம ஆன்சரை போட்டுடலாம். இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா உங்களுக்கு ஆன்சர் வரதுக்கு லேட்டாகவும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது, டைமே வேஸ்ட். அப்போ நம்மளுக்கு இந்த மாடல் பாருங்க, திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. இதை நீங்க ஒரு சர்க்கிள் போட்டுங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டுங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சர்க்கிள் போட்டுங்க, அந்த நம்பரை எடுத்து எழுதிங்க, பிளஸ்னா மைனஸ் போடுங்க, அப்புறம் சிம்பிளி பண்ணி போட்டு நம்ம ஈஸியா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து இதுல வந்து நீங்க கஷ்டப்படாம ஈஸியா போடலாம். ஓகே, இந்த சம் பாருங்க, 1 / 5 5 × 8 பிளஸ் 1 / 8 × 11 பிளஸ் 1 / 11 × 14 பிளஸ் 1 / 14 × 17. இப்போ பாருங்க, சம் பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்தோம்னா 1 × 2 2 அதாவது 2 × 3 3 × 4 4 × 5 அப்படி இருந்தது. அதே மாதிரி 5 × 6 6 × 7 கண்டினியூஸ் தொடர் வரிசை வந்து வித்தியாசம் வந்து 1 1 சொல்லிட்டு கண்டினியூவா இருந்தது. ஆனா இது 5 × 8, அப்புறம் 8க்கு அப்புறம் 8 × 11 இருக்குது. அதே மாதிரி 11க்கு அப்புறம் 11 × 14 இருக்குது. 14க்கு அப்புறம் 14 × 17 இருக்குது. அப்போ எவ்வளவு வித்தியாசம் வருது, ஒரு ஒரு மட்டிலேக்கம் வந்து 3 3 வித்தியாசம் வருது. ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட்கட் தான் போட போறோம். இதுல தொடர் வரிசை வந்து ஒரு ஒரு வித்தியாசமா இருந்தா நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்து இருக்கிற ஆன்சர் அப்படியே போட்டுருவோம். இதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தான் வச்சு போட போறோம். ஆனா இங்க தொடர் வரிசை வித்தியாசம் 3 3 இருக்கிறதுனால அந்த ஷார்ட்கட் போடுறதுக்கு முன்னாடி 1/3 மேல எல்லாம் ஒண்ணு சேமா இருக்கு. ஆனா இங்க வித்தியாசம் வந்து 3 3 இதை தனியா வச்சுங்க. 1/3 முன்னாடி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இப்போ அதே மாதிரி இதை மட்டும் தனியா வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்போஸ் தொடர் வரிசை வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் இல்லாம இருந்தா நீங்க காமனா எடுத்துட்டு 1/3ன்றத, அதாவது 3 காமனா இருக்கு, அதனால 3 வித்தியாசம் 1 இப்போ சப்போஸ் 4 4 வித்தியாசம் தான் 1/4. இப்போ 5 5 வித்தியாசம்னா 1/5 எடுக்க போறோம். அவ்வளவு. மற்றபடி அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது உங்களுக்கு 1 / 5 × 8 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் என்னது 1 / 14 × 17 தான் லாஸ்ட் நம்பர். இது எடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, சர்க்கிள் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சர்க்கிள் பண்ணீங்க. இப்போ இங்க என்ன வரும், 1/5ன்னு வரும், இங்க வந்து 1/17 வரும். அதே தான், பிளஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ் போடுங்க.
ஓகேங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்றோம். 17 1 17 மைனஸ் 5 1 5. ஓகேங்களா? டிவைட் பை 5 17 85. இப்போ இதை போட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 17 5 கழிச்சுனா வரும் 14, அதாவது 17 5 கழிச்சா 12 வரும். 12 டிவைட் பை இந்த 85 அப்படியே போடுங்க. இப்போ இதை ஆன்சர் சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து தொடர் வரிசை 1 மாடல் கிடையாது. தொடர் வரிசை வந்து 3 வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல போடும்போது ஆன்சருக்கு முன்னாடி 1/3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணா 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணா 4 3 12. அப்ப ஆன்சர் வரும் 4/85. இதான் ஆன்சர். இந்த ஒரு ட்ரிக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க இதே மாடல் போடுங்க. ஆனா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின் மாடல் தான். வித்தியாசம் எவ்வளவுதோ அதால டிவைட் பண்ணுங்க. 5 வித்தியாசம் தான், 1/5ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ஆன்சரை போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம போட்டு வரணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, இதுல பாருங்க 8 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இப்படி கேட்டிருக்கான்னு வச்சுங்க. ரொம்ப ஈஸிங்க. அதாவது நம்ம வந்து 8 ஸ்கொயர் நேவல 8 8 64. ஓகேங்களா? இன்ட்டு 3 ஸ்கொயர் நேவல 9 3 3 9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, 64ஓட ஸ்கொயர் ரூட்னாது 8 இன்ட்டு 81ஓட ஸ்கொயர் ரூட்னாது 9. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நம்ம விட்டு வந்துடக்கூடாது. ரொம்ப ஈஸியா போடலாம். ஓகேங்களா? 8 ஸ்கொயர்னா 64, 3 ஸ்கொயர்னா 9. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னா 8 8 64, 81னா 9 9 வெளியே வந்துட்டா ஸ்கொயர் ரூட் வந்து 9. இப்போ எது கேன்சல் ஆகுமோ அது ஈஸியா கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது 9 9 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இது எத்தனை டைம் 8. அப்போ ஆன்சர் என்னது? நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 8. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா போடலாம். சப்போஸ் இதே கொஸ்டின்ல கியூப்னு இருக்குன்னு வச்சுங்களா. சப்போஸ் கொஸ்டின் மாத்தல கியூப்னு இருந்தா இன்னொரு இங்க என்ன வரும்? 9 3 27 வரும். சப்போஸ் கியூப் இருந்தா ஓகேங்களா 27 வரும். அப்படியே ஆட்டோமேட்டிக் போடுறதா என்ன இருக்கோ அது அப்படியே இங்க ஸ்கொயர் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஸ்கொயர் போட்டு அதோட நம்ம 3 ஸ்கொயர்னா 9 போட்டு அப்படியே கேன்சல் பண்ணி ஆன்சர் 8ன்னு போடுறோம். சிம்பிள் கொஸ்டினுங்க. ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ல மார்க் எடுக்கலாம். இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 டிவைட் பை 14 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 டிவைட் பை 22 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484 டிவைட் பை 15 இப்படி கேட்டுலாம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 225ஓட ஸ்கொயர் ரூட்னாது 15. 15 15 225 டிவைடட் பை 14. ஓகேங்களா? இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196, 196ஓட ஸ்கொயர்னாது 14 14 196. அப்போ 14 டிவைட் பை 22 இன்ட்டு 484 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484 ஸ்கொயர் ரூட்னாது 22 டிவைட் பை 15. ஓகேங்களா? இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க. 14 14 கேன்சல் ஆகும், 15 15 கேன்சல் ஆகும், 22 22 கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் ஆகும் சொல்லிட்டு எதுவுமே இல்லை ஜீரோ போட்டுக்கூடாது. ஓகேங்களா? இங்க வந்து எல்லாமே ஒரு டைம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எல்லாம் ஒன்று பிறகுனா 1 தான் வரும். அப்போ தேவையான ஆன்சர் 1. இந்த மாதிரி சம் கேட்டாலும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.04 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.44 அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.69 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009 இப்படி கேட்டு குத்துறோம். புள்ளியில வச்சு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்படி நம்மளுக்கு சம் கேட்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நீங்க புள்ளியில வச்சு கேட்டா ஃபர்ஸ்ட் புள்ளியை வந்து ஸ்கொயர் ரூட் நான் போடுங்க. அதை வச்சு ஈஸியா ஆன்சர் போடலாம். இப்போ பாருங்களா, இப்போ வந்து ஜஸ்ட் நான் இதோட ஸ்கொயர் ரூட்டை வந்து நான் எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.04 இருக்கு. இதை எந்த 2 நம்பர் பேருக்குனா வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா 4ன்னா நீங்க ஈஸியா சொல்றீங்க 2 2 4. ஆனா 0.04 இருக்குது. நீங்க அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா 4 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 2 4ன்னு சொல்லிட்டு ஈஸியா எழுதுவோம். ஆனா இங்க வந்து 0.04 இருக்கு. அப்ப எத்தனை சார்ந்த புள்ளி இருக்கு? 1 2 சார்ந்த புள்ளி இருக்கு. அப்ப நம்ம வந்து இங்கேயும் புள்ளி வச்சுக்கணும், இங்கேயும் புள்ளி வச்சுக்கணும். அப்ப 2 2 4 2 சார்ந்தா 0.04 வரும். திரும்ப சொல்றேன் பாருங்க, 0.04 எப்படி 2 சேம் நம்பரா பிரிக்கலாம் அப்படின்னா, நீங்க வெறும் 4ஆ இருந்தா 2 2ன்னு போட்டிருப்பீங்க. 2 2 4 போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து புள்ளி 04 இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஓகேங்களா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ 2 ஸ்தானம் இங்க ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம், இங்க ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம். அப்போ புள்ளி 2யும் புள்ளி 2யும் பெருக்கினாதான் நம்மளுக்கு புள்ளி 04 வரும். ஏன்னா 2 2 4 2 சார்ந்த புள்ளி வரும்போது நம்ம ஈஸியா வரும். இங்க வந்து 0.2 0.2 போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நம்ம 0.04 எப்படி பிரிக்கிறோம்னா 2 சேம் நம்பர் எப்படி பிரிக்கிறோம்னா 0.2 0.2ன்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? பிளஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் போது 1.4 இருக்குது. புள்ளியை வந்துருங்க. புள்ளியை வந்துனா 144. 144னா எந்த 2 நம்பர் பேருக்குனா வரும்? 12 இன்ட்டு 12. ஓகேங்களா? அப்போ இங்க 2 சார்ந்த புள்ளி இருக்கு. அப்போ இங்க ஒரு ஸ்தான புள்ளி வைக்கிறோம், இங்க ஒரு ஸ்தான புள்ளி வைக்கிறோம். அப்போ புள்ளி வச்சுனா 1.2 1.2 பேருக்குனா வர மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க,
1.69 இருக்குது. இந்த புள்ளியை மறந்துடுங்க. புள்ளியை வந்து 169. 169 எந்த நம்பர் பேருக்குனா வரும்? 13 × 13 பேருக்குனா வரும். இப்போ 2 சார்ந்த புள்ளி இருக்கு. அப்போ இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம 1.3 1 பேருனா கரெக்டா 1.69ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பிளஸ் இந்த நம்பர் பாருங்க. இந்த நம்பரை பார்க்கும்போது இந்த நம்பரை மறந்துடுங்க. 9ன்னு வரும். 9னா நம்ம என்ன பண்றோம்? 3. அப்புறம் நம்ம என்ன போடுவோம்? இன்னொரு 3 போடுவோம். 3 × 3 போடுவோம். ஆனா இங்க வந்து எத்தனை சார்ந்த புள்ளி இருக்கு? 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. 4 ஸ்தானம்னா பாதி பாதியா பிரிங்க. இங்க 2 ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம் போடுங்க. இப்போ 3 × 3 9. ஆனா நமக்கு வந்து புள்ளி 0009 4 ஸ்தானம் வரணும். அப்ப இங்க 2 ஸ்தானம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல 3 ஒரு ஸ்தானம், இன்னொரு 0 புள்ளி. அப்ப புள்ளி 03. இங்கேயும் புள்ளி 03. அப்ப புள்ளி 03 புள்ளி 03 இதை போட்டாதான் நம்மளுக்கு புள்ளி 0009 வரும். 3 0 வரும். நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா புள்ளியை மறந்துட்டு சாதாரணமா என்ன வரும்னு பாருங்க. அப்புறம் எத்தனை ஸ்தானத்து புள்ளி? 2 ஸ்தானத்து புள்ளி இருந்தா அந்த புள்ளியை ஒரு நம்பருக்கு பக்கத்துல இன்னொரு நம்பர் ஒன்னா பிரிச்சிருங்க. 4 ஸ்தானத்துல புள்ளி இருந்தா அந்த புள்ளியை 2 2 பிரிச்சு இங்க 2 அங்க 2 பிரிச்சிருங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா 9னா 3 3 தான். ஆனா புள்ளி 0009 இருக்கிறதுனால அப்ப நம்ம என்ன பண்றோம்? 0.03 இன்ட்டு 0.03 எழுதுறோம். வேற எதுவும் கிடையாது. அந்த 3 3 2 ஸ்தானமா பிரிச்சிருக்கோம். 4 ஸ்தானத்துக்கு பார்த்தீங்களா? இங்க ஒரு 2 ஸ்தானம் தள்ளி இங்க 2 ஸ்தானம் புள்ளி வச்சிருக்கோம். புள்ளி வச்சா இது வந்துடும். இப்போ ஈஸியா ஆன்சர் போடலாம். இப்போ 2 நம்பர் ஒன்னா இருந்தா வெளியே வந்தா ஒரு நம்பர் சமம் 0.2 சமம் பிளஸ் 2 நம்பர் ஒன்னா வெளியே வந்தா ஒரு நம்பர் சமம் 1.2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பிளஸ் இது என்ன வரும்? 1.3 பிளஸ் இதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? 0.03. அவ்வளவுதான். இப்போ வந்து இதோட ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே நம்பர் எடுத்துரும். எப்படி எடுத்துனா அந்த புள்ளியை மறந்துட்டு சாதாரண பெருக்கி பார்த்துட்டு எத்தனை புள்ளிக்குதோ 2 ஸ்தானத்து புள்ளி இருந்தா இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட் வைக்கிறோம். ஓகேங்களா? 4 ஸ்தானத்துல புள்ளி இருந்தா இங்க 2 டிஜிட், இங்க 2 டிஜிட் வைக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் இது அப்படியே கூட்ட வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இது அப்படியே எல்லா நம்பரையும் அப்படியே கூட்ட வேண்டியதான். இப்ப பாருங்க என்ன நம்பர்? 0.2 1.2 1.3 0.03. இப்ப கூட்டும் போது ஸ்தானம் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல கூட்டுற மாதிரி தான். அதே மாதிரி தான். பேசிக்கல பார்த்த மாதிரி அதே தான். இப்ப எதாவது கூட்டணும்? 0.2யும் 1.2யும் 1.3யும் 0.03யும் கூட்டணும். இப்ப பாருங்க இது கூட்ட தான் செய்யறேன். எல்லாம் கூட்டல் தான் இருக்கு. இப்போ வந்து 3 அப்படியே போடுவோம். 2 2 4 4 3 7 7 அப்படியே போடுறோம். 2 2 கூட்டினா 2. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 2.73. இதான் தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸிங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க விட்டுட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியா நம்ம இந்த சம்மு போடலாம். ஓகேங்களா? இது பாருங்க ரொம்ப ஈஸியா தான் போட்டுருக்கோம். இந்த புள்ளியில இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. புள்ளியை மறந்துடுங்க. இப்போ இது ஒரு நம்பர் சொல்றப்ப 4னா 2 2 4னா 2 சார்ந்த புள்ளி இருக்கா? அப்போ இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி வைங்க. அவ்வளவுதான். 4 சார்ந்த புள்ளி இருக்கா? இங்க 2 புள்ளி வைங்க, இங்க 2 புள்ளி வைங்க. அதான் 2 டிஜிட்ல புள்ளி வைங்க. ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா போடலாம். இந்த மாதிரி சம் வந்தா விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஃபைனலா சிம்பிளிகேஷன்ல இருக்கிற மேக்ஸிமம் எல்லா டைப்பு எல்லா சம்ஸும் கவர் பண்ணிட்டோம். பாருங்க நம்ம கன்க்ளூஷன் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோன்னு பாருங்க. சிம்பிளிகேஷன்ல எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து எப்படியும் 2 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஆர்ஆர்பி மட்டும் சொல்லுங்க. எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பி எக்ஸாம் எல்லாத்திலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுல கேட்ட கொஸ்டின் எவ்வளவு மாடல் எப்படி போகணுன்றதை சிம்பிளா நம்ம கத்துன்னு இருக்கோம். அதாவது என்னென்ன பார்த்துன்றது நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். பேசிக் கான்செப்ட்ன்றது அப்படின்ற சிம்பிளிகேஷன் பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃப்ராக்ஷன் டைப்பை வச்சு ஃப்ராக்ஷன் நம்பரை வச்சு கேட்டால் எப்படி போடணும் சிம்பிளிகேஷனை பற்றி பார்த்தோம். டெசிமல் டைப்பை வச்சு கேட்டிருந்தா எப்படி போடணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ மதிப்பு காணுங்கன்னு கேட்டால் எப்படி போன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரொம்ப முக்கியம். போர்ட் மாஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து போர்ட் மாஸ் நம்மளுக்கு கொடுத்திருந்தா எப்படி போடலாம், அந்த மாடல் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா டைப்ல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு அந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தா எப்படி போடணுன்றதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் டைப் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து எப்படி டிஃப்ரெண்ட் நம்பரா சேம் நம்பரா என்ன வந்து பிளஸ் வந்திருக்கா மைனஸ் வந்திருக்கா வச்சு ஷார்ட் கட் மெத்தட்ல பார்த்தோம். லாஸ்டா இன்னைக்கு வந்து சீரியஸ் தொடர் வரிசையில் கொடுத்தா எப்படி சிம்பிளிகேஷன் போடணுன்றதை பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸாம் கேட்க கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் பார்க்காதுங்க, வீடியோ பார்க்காத திரும்ப வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து நீங்க செம்ம நோட் புக்ல எழுதிங்க. டெஃபினட்டா இதெல்லாம் போட்டு பார்த்தா நம்ம 100 செம் மேலும் இதுல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தயவுசெய்து திரும்ப சொல்றேன், நோட் புக்ல எடுத்து நீங்க செம்ம எழுதுங்க. என்னோட வீடியோ பார்க்காதுங்க, ஃபர்ஸ்ட் வீடியோல சிம்பிளிகேஷனை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இது 2 3 வீடியோ பார்த்துட்டா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக் கான்செப்ட் வந்து சிம்பிளிகேஷன் சாப்டரை பாருங்க. பார்த்துருந்தா நம்ம வந்து ஈஸியா எளிமையான முறையில எடுத்திருக்கேன். அதனால தயவு செய்து பார்த்து நீங்க நோட் புக்ல கவர் பண்ணி எழுதுங்க. ஹோம்வொர்க் சம்மும் கொடுத்துருக்கேன், ஹோம்வொர்க் சம்மும் போடுங்க. இதை தவிர வேற எதனா உங்களுக்கு சம்மு தெரிஞ்சா கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க, நாங்க ஆன்சர் சொல்றோம்.
ஓகேங்களா? தயவுசெய்து நீங்கள் வந்து நோட் புக் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பார்க்காதீங்க. நம்ம எக்ஸாமில் செலக்ட் ஆகணும், அதுக்காக கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டால் டெஃபினட்டாக நம்ம செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஃபைனலாக என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்து புதுசாக சாப்டரில் ஆரம்பிப்போம். சிம்பிளிகேஷன் இது வரைக்கும் எல்சிஎம் எஸ்எஃப் சிம்பிளிகேஷன் மேக்ஸில் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்தை நம்ம பார்ப்போம். அதுலேயும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நன்றி, வணக்கம்.